வீடியோவில் ப்ராஃபட் பஜிந்தர் சிங் அவர்களை குறித்ததான ஒரு வீடியோ பதிவு நாம் வெளியிட்டிருந்தோம். அதை குறித்ததான பல்வேறு கருத்துக்கள் நம்மிடத்தில் வந்தது. அதில் ஒரு சில பாசிட்டிவான கருத்துக்கள், ஒரு சில நெகட்டிவான கருத்துக்கள் வந்திருந்தது. அதை பற்றி தான் நான் இன்றைக்கு சுருக்கமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். குறிப்பாக நெகட்டிவாக வந்த கருத்துக்கள், அவங்க சொன்ன ஒரு சில கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்கள், அதை நம்ம பரிசீலனை செய்ய வேண்டிய சில கருத்துக்கள். அந்த கமெண்ட்ஸை நான் வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறது இன்றைக்கி உங்கள்கிட்ட சுருக்கமாக பேச போகிறேன். இந்த தண்டனை தவறான ஒன்று, இதெல்லாம் உண்மையா என்று தீர விசாரணை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இது ஒரு ஏஐ வீடியோ. அவர் தவறாக தண்டிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு நீதி கிடைக்கும் போது நீங்கள் இந்த வீடியோ போட்டதற்கான தண்டனை பெற வேண்டியிருக்கும் பாஸ்டர். மற்ற யூடியூபர் போல் உண்மை தெரியாமல் பேசாதீங்க. இது பிசாசின் தந்திரம். அவர் அருமையான தேவ மனிதர். அவருக்கு விரோதமாக யாராவது சூழ்ச்சி செய்திருக்கலாம். அவருடைய ஊழியத்தை அழிக்க கிறிஸ்தவ எதிராளிகள் பயன்படுத்தும் சூழ்ச்சி இது. அநேக ஊழியர்கள் மேல் தவறான வழக்குகள் பதியப்பட்டும் இருக்கிறது என்பதை தாங்கள் மனதில் வைத்து பதிவிட வேண்டும். இது போன்ற கருத்துக்கள்லாம் வந்துருந்துச்சு. இப்போ நான் இந்த கடந்த பதிவை நான் வெளியிட்ட பொழுது உள்ளதை உள்ளபடி சொல்லி இது நமக்கு என்ன பாடத்தை கற்றுத்தர வேண்டும் என்கிற ஒரு வரிசையில் தான் அதை பேசியிருக்கிறேன். எந்த ஒரு தனிநபரையும் நாம் குற்றப்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. நம்முடைய காலங்களில் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்ட ஜாக்கிரதையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரே கண்ணோட்டத்தோடு தான் நாம் இந்த வீடியோவை நாம் பதிவு செய்திருந்தோம். இப்போவும் இந்த கருத்துக்களை எல்லாம், இந்த கமெண்ட்டுகளெல்லாம் பார்த்த பின்பு நான் இன்னும் கொஞ்சம் பாஸ்டர் பஜிந்தர் சிங் சம்பந்தப்பட்ட காரியங்களை நான் ஆய்வு செய்தேன். ஒரு சில நண்பர்களோடு கூட நான் பேசினேன். அப்போ என்னுடைய ஆய்வுகளின் வழியாக நான் பெற்றுக்கொண்ட ஒரு சில இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏற்கனவே நான் கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த சகோதரர் ஹரியானாவில் பிறந்தவர், ஜாட் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர். இவர் இந்த சமுதாயத்தை சேர்ந்த அநேகர் விவசாய வேலைகள் செய்கிறவர்கள், நல்ல வசதி படைத்தவர்களும் இந்த சமுதாயத்தில் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் அவருடைய செயல்பாடுகளில் ரொம்ப துணிச்சலான நிலையில், அவருடைய காரியங்கள்லாம் ரொம்ப முரட்டுத்தனமான நிலையில் கூட சில நேரங்களில் அவர்கள் செயல்படுகிறதுனால மற்ற சமுதாயத்தினர் இவர்களை குறித்து கொஞ்சம் பயத்தோடு அச்சத்தோடு இருப்பது உண்டு. ஆகவே இவர்கள் சில இந்த பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலெல்லாம் அதிகமாக தலையிடுகிறது இவர்களுக்கு வழக்கம். அந்த வகையில் தான் இவர் ஏதோ ஒரு காரியத்தில் ஏற்கனவே சிறைக்கு போயிருந்தப்போ அந்த சிறைச்சாலையில் சங்கர் என்கிறதான ஒரு ஆயுள் கைதி அவருக்கு இன்னொரு போதகர் அறிமுகமாயிருக்கிறார். அவர் மூலமாக அந்த சங்கர் என்கிற ஆயுள் கைதி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் இந்த பஜிந்தர் சிங்குக்கு ஆண்டவரை அறிமுகம் செய்திருக்கிறார். அப்படித்தான் அவங்க 2 பேரும் பிஷப் விஜய் இம்மானுவேல் அப்படிங்கிறதான ஒரு நபரோடு கூட தொடர்பில் வந்திருக்கிறாங்க. அவர் இவர்களை ஆண்டூருக்குள்ளே நடத்தியிருக்கிறார். இப்போ பஜிந்தர் வெளியே வரார், சிறையிலேருந்து வெளியே வருகிறார். வெளியே வரும் பொழுது அவருக்கு வேறு வேலைக்கான வாய்ப்பு இல்லாத சூழல் இருக்கும்போது இந்த பிஷப் விஜய் இம்மானுவேல் அவங்க சொல்கிறாங்க, நீ என்னோடு கூட ஊழியத்தில் எனக்கு நீ ஒத்தாசையாயிரு, என்னுடைய வாகனத்தை நீ ஓட்டுகிறதற்கு எனக்கு நீ டிரைவராயிரு, பார்க்கலாம் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் என்று சொல்லி அவரை அரவணைத்து அவரை வழி நடத்தியிருக்கிறார். இதற்கு இடையில் இவருக்கு இந்த விஜய் இம்மானுவேல் திருமணமும் செய்து வச்சிருக்கிறார். அப்புறம் நம்ம பஜிந்தர் சிங் அவர்கள் வெளிநாட்டு வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கன்சல்டன்சி நடத்தி இருந்திருக்கிறார். அந்த கன்சல்டன்சியில் இவர் கூட இருந்த இன்னொரு நபர் பெரிய அளவில் பணத்தை கையாடல் செய்து அவர் தலைமறைவாகி விடுகிறார். அதன் விளைவாக இவர் மிகப்பெரிய அளவில் பல லட்சங்கள் கடனாளியாய் ஆகக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது. அப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கும் பொழுது ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க. அந்த மீட்டிங்க்கு தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஊழியக்காரர் போய் அந்த மீட்டிங்கில் பேசுகிறார். அவரிடத்துல இவர் ஜெபிக்க போகும் பொழுது அந்த ஊழியக்காரர் பஜிந்தர் சிங்கிட்ட கர்த்தர் உன்னை ஊழியத்திற்கு அழைக்கிறார்,
நீ செய்கிற மற்ற எந்த வேலையும் உனக்கு வாய்க்காது, நீ ஊழியத்திற்கு தான் வரணும் அப்படிங்கிறது ஆண்டவர் உன் மேலே வச்சுருக்கிற அழைப்பு அப்படிங்கிறத அவர் சொல்லுகிறார். அப்போ அவர் அதை ஏற்றுக்கொண்டு 40 நாட்கள் உபவாசம் இருக்கிறார். அப்படி 40 நாட்கள் உபவாசம் இருந்து முடித்த உடனே அந்த 40வது நாளில் அவரிடத்துல ஒரு ஃபேமிலி வராங்க. அவங்களுக்கு இன்னொரு தரப்பார் இவங்களுடைய நிலத்தை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்க. இவரோ இந்த மாதிரி முரட்டுத்தனமான விஷயங்கள்லேருந்து வெளியே வந்து நம்ம வேறு வாழ்க்கை வாழணுங்கிறக்காக தான் இந்த முயற்சியெல்லாம் எடுத்துகிட்ருக்கிறார். இப்போ திரும்ப அதற்குள்ளே போக வேண்டிய நிலைமை வந்தால் என்ன செய்வது ஆண்டவரே அப்படின்னு இவர் மனசுக்குள்ளே யோசிக்கிறாரு. ஆனால் அந்த குடும்பத்தார் இவரை ரொம்ப வற்புறுத்துகிறாங்க. நீங்கள் கட்டாயம் வந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லது நடக்கும் நாங்கள் நினைக்கிறோம், நீங்கள் வந்து பேசணும். இவர் வேண்டா வெறுப்பா ஆண்டோட்டு ஜெபம் பண்ணிட்டு போகிறாரு. ஆனால் அங்கே போய் அவர் வேறு எதுவுமே செய்ய வேண்டியது இல்லாமல் போயிடுச்சு. இவர் போய் இவர் முகத்தை பார்த்ததுமே அங்கே எதுக்க இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க எசைஞ்சு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்த கொடுத்துட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு அதிசயமாக அவர் பார்க்குறாரு. அதை தொடர்ந்து அவருக்கு பிசாசு ஓட்டுகிற அந்த வரம், தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரம், அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அதிகமாய் கிரியை செய்கிறது. அப்படி அவருடைய செயல்கள், இந்த ஊழியங்கள் வழியாக அவர் மூலமாக நடக்கிற அற்புதங்கள் இன்னும் அவரை ஊழியத்தில் இன்னும் அதிகமாக ஊக்கப்படுத்துகிறது. அநேகர் அவரிடத்துல வராங்க. ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன இடத்துல சபையை ஆரம்பித்து 100 பேர், 200 பேர், 500 பேர் ஆகி அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய அளவில் பல ஆயிரக்கணக்கான மக்கள் அட்டன் பண்ணக்கூடிய நிலையில் ஒரு பெரிய சபையாக வளர்கிறார். இதற்கு இடையில் பஜிந்தருக்கும் விஜய் இம்மானுவேலுக்கும் இடையில் ஏதோ சில காரியங்கள் நிமித்தம் பிரிவினை வந்து விடுகிறது. பஜிந்தருடைய ஊழிய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய அளவு வளர்ச்சி பெற்ற பின்பு அவர் மற்ற ஊழியர்கள் அவர்களுக்கெல்லாம் வல்லமை இல்லை, எனக்கு ஆண்டவர் நிறையா காரியங்களை செய்திருக்கிறார் என்பது போன்ற ஒரு நிலையிலும் பேசி மற்ற ஊழியர்கள் மத்தியிலும் இவருக்கு ஒரு நல்ல பெயர் இல்லாத ஒரு சூழல், மற்ற ஊழியர்களுடைய மனத்தாங்களையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கும் இவர் தள்ளப்படுகிறார். அதோடு கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன். விஜய் இம்மானுவேல் அவர் பப்ளிக்கில் பேசும்போது உங்களுக்கு பஜிந்தர் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் எல்லோரும் தெரியும்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, பஜிந்தர் வந்து எனக்கு டிரைவராக இருந்தார். பஜிந்தர் அவர் வண்டி ஓட்டும் போது நான் மகனே நீ ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லுவேன், அவன் தலையில் கை வச்சு ஜெபிப்பேன். அப்படி ஜெபிச்சதன் விளைவாக இன்றைக்கி மிகப்பெரிய ஊழியக்காரனாக இருக்கிறான். இன்றைக்கி என்னுடைய அந்த ஜெபத்தை கேட்டு அவனை ஊழியக்காரனாக ஆக்குன ஆண்டவர் இன்றைக்கி எனக்கு முன்னால் இருக்கிற உங்களுக்கான ஜெபம் நான் செய்யும்போது உங்களுக்கும் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார் அப்படிங்கிறத அவர் பேசுகிறார். இந்த வீடியோவை அவர் பார்த்துட்டு பஜிந்தர் அதற்கு பதில் கொடுக்குறார். அவர் கூட்டத்தில் இருந்து பதில் கொடுக்குறார். அவர் கூட்டத்தில் சொல்கிறாரு, அவரெல்லாம் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் கிடையாது, அவர் வந்து என்ன டிரைவருங்கிறாரு. டிரைவர் மகனை எப்படி ஒருத்தர் டிரைவர்னு சொல்ல முடியும்? இன்னும் சொல்லவா, அவர் வந்து தண்ணி அடித்தார், என்னைய தண்ணி அடிக்க சொன்னார். இப்போ இவரெல்லாம் எப்படி எனக்கு ஆவிக்குரிய தகப்பனாக இருக்க முடியும் அப்படின்ட்டு அவர் இவரை அவமதித்து பேசக்கூடிய நிலையில் இந்த மாதிரி பேக் அண்ட் ஃபோர்த்து போகுது. இதுக்கிடையில் தான் 3 மாதத்துக்கு முன்பதாக விஜய் இம்மானுவேல் பஜிந்தர் சிங் மனம் திரும்பலைன்னு சொன்னான். அவர் ஜெயிலுக்கு போவார், போயிட்டு திரும்ப வரமாட்டார் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அவர் தண்டனை பெற்ற பின்பு மறுபடியும் விஜய் இம்மானுவேல் இன்னொரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் அவர் சொல்கிறாரு, பஜிந்தர் முழு உலகமும் அவன் கூட இருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் உன்னை கைவிட்டுட்டார். காரணம் என்னென்னா, நீ உன்னுடைய வழிகளிலிருந்து மனம் திரும்பவில்லை, அதனால தான் ஆண்டவர் உனக்கு இதை செய்திருக்கிறார். இப்போவும் நீ மனம் திரும்பலைன்னு சொன்னான், நீ வாழ்நாள் முழுதும் அங்கே தான் இருக்கணும். ஆனால் இப்போ நீ மனம் திரும்பு, உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடு, அப்போ ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை திரும்ப கொண்டு வருவார் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோ போகுது. சூழ்நிலையெல்லாம் அப்படி இருக்கிறதுனால ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்க, பஜிந்தர் வந்து பொறாமையினால தான் சிக்க வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது பேசுகிறாங்க.
இன்னொரு கூட்டத்தார் சொல்கிறாங்க, இல்லைங்க அவர் மேலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸு இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. இப்போ பஜந்தருடைய சபை மக்களும் பஜந்தருடைய ஆதரவாளர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட ஒரு கேஸு. நாங்கள் இந்த கேஸினுடைய தீர்ப்பினுடைய நகலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நகல் வந்த உடனே நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு போவோம், எங்களுக்கு நியாயம் கிடைக்கும், மக்கள் மன்றத்திலையும் நீதிமன்றத்திலையும் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்று அவர்கள் சொல்கிறாங்க. இதே இதில் இன்னொரு காரியமும் நான் சொல்லணும். இவங்க பஜந்தனுடைய கூட்டத்தில் வேறொரு ஊழியக்காரர் அவர் ஒரு கூட்டம் நடத்துகிறார் என்பதற்கான ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு போயிருக்கிறார். போன நபரை அவர்கள் பஜந்தருடைய ஆட்கள் பிடித்து அடிச்சிட்டாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் இந்த போய் நோட்டீஸ் கொடுத்த ஆளை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த ஊழியக்காரர் எங்கள் சபையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை துப்பட்டாவை பிடிச்சி இழுத்தார் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சரி, இப்போ நான் இவ்வளவும் சேகரித்த விஷயங்கள்லேருந்து நான் சொல்ல விரும்புகிறது என்ன, நமக்கு வெளியே இருந்தும் எதிரிகள் இருக்காங்க, உள்ளே இருந்தும் எதிரிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ ரெண்டு தரப்பையும் நாம் சரியான விதத்தில் கையாள வேணும். ஏசு சொல்கிறாரு, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புவது போல உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களாகவும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாகவும் இருங்கள். பவுல் எபேசு சபை மூப்பரிடத்தில் அருமையான ஒரு அறிவுரையை சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாக இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல், நான் நினைக்கிறேன் நல்ல ஒரு ஊழியக்காரன் காலமெல்லாம் இரவும் பகலும் கண்ணீரோட தன்னை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதோடு கூட தன்னுடைய மக்களுக்கு போதிக்க வேண்டும், புத்தி சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். அவர் சொல்கிறாரு, நான் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடைவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தை. அதில் சொன்ன அந்த கடைசி வரிகள், தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு ஊழியக்காரனும் தன்னை தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் தன்னை தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கும் ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்போ நான் என்ன பதில் சொல்ல விரும்புகிறேன், நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். தேவன் தம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. உண்மையிலேயே அவர் தவறு செய்திருந்தால் சிறையிலே மனம் திரும்பட்டும். அவர் தவறு செய்யாமல் பாதிக்கப்பட்டிருந்தால், பொறாமை நிமித்தம் பாதிக்கப்பட்டிருந்தால், அவர் திரும்ப இன்னும் மகிமையான ஊழியத்தை செய்ய கர்த்தர் அவருக்கு உதவி செய்யட்டும். ஆனால் அதே நேரத்தில் நாம் ஊழியக்காரனோ விசுவாசியோ அன்றாடம் நம்முடைய குணநலன்களில் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கிறதா? ஏன்னா ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொல்லும்போது தான் சொன்னார், அவர் ஒரு முரட்டுத்தனமான பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால கையை நீட்டி ஆட்களை அடிக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு அது ஒரு அது செஞ்சுருப்பார். ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னால் அப்படி ஒரு வீடியோ, அவர் ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனையில் அவரே செல்ஃபோனை தூக்கி எறிஞ்சு, புக்கை தூக்கி எறிஞ்சு, ஆட்களை அடித்து அந்த மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அப்போ அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, அவர் அந்த மாதிரி ஒரு கரடுமுரடான பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். ஸோ அவர் முன்கோபி தான். ஆனால் பெண்கள் விஷயத்தில் என்னால் உறுதியாக சொல்ல முடியலை அப்படிங்கிறத அவர் எனக்கு பகிர்ந்து கொண்டார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு ஜென்ம சுபாவம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. நமக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, நமக்குன்னு ஒரு பாஸ்ட் இருக்குது. ஆனால் நம்ம அந்த பாஸ்ட்டை நம்முடைய எக்ஸ்கியூஸாக சொல்ல முடியாது. நான் அதிலிருந்து
வெளியே வந்து அன்றாடம் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபமாகி கொண்டிருக்கிறேனா? இதை நம்ம ஆராய வேண்டியது அவசியம். பஜிந்தர் அவர்களுக்காக ஜெபிப்போம். நம்மை நாமே காத்துக்கொள்வோம். God bless you.